வணக்கம், நான் கண்ணாசி மாதிரி. இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி. திசை நிறைய விஷயங்களை நம்ம திசையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட வழக்கம் போல டத்தின் கலவழி செய்து. வணக்கம் டத்தின். வணக்கம் கண்ணா, எப்படி இருக்கீங்க? சௌரியமா இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. மங்களகரமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு நம்ம இவ்வளவு நாள் நம்ம திசை பல எபிசோடு பார்த்துட்டோம். இன்னைக்கு அதி முக்கியமான, அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அதான் ஃபண்டமெண்டல் நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு அற்புதமான தலைப்பு கொண்டு வந்திருக்கீங்க, கடவுளை பற்றிய தேடல். ஏன் இந்த மாதிரி தலைப்பு, என்ன காரணம் நடத்தி? ஆமா கண்ணா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கதை இருக்கும். இப்ப கடவுள் சொன்னாக்க கண்ணா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கண்டிப்பா ஒரு பர்சனல் ஸ்டோரி இருக்கும். அது மாதிரி எனக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த 40 இயர்ஸ்ல நிறைய நான் லேர்ன் பண்ணேன். ஓகே, நான் என்னோட தேடல் ஆரம்பத்திலேயே அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். எனக்கு எப்படி அதை இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சோ அதே மாதிரி மற்றவங்களும் அதை இன்ஸ்பயர் பண்ணணும். அதில் மோர் இம்பார்ட்டன்ட் கண்ணா, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எந்த ஆன்மீக நம்பிக்கை இருந்தாலும் அதை விவரமாக புரிஞ்சு அதை நம்ம ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். அதை நம்மளுக்கு வளர்ச்சி கொண்டு வரும் பாருங்க. அதே சமயத்தில் நிம்மதி கொண்டு வரணும். ஸோ வெறும் வளர்ச்சி நிம்மதி இல்லைனாலும் முடியாதுல்ல. நம்ம பார்க்கலாம் இப்போ அப்புறம் கண்ணா, ஆன்மீக வலிமைனாக்க அது உள்ளுக்கு இருந்தால் வெளியே வருது. ஸோ அது எங்கே இருக்கு, அது என்ன இப்போ பார்க்க போனா கூட மலேசியா எடுத்துட்டோம்னாக்க ரொம்ப விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆன்மீக டாபிக் நம்ம எடுத்தே ஆகணும் இப்போ. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டைம். ரொம்ப பேர் டிமோரலைஸ்டா இருக்காங்க, எங்க்ரி, கன்ஃபியூஸ்ட். ஸோ கிளாரிட்டி கொடுப்போமே. ஓகே ரத்தின், இப்போ ஆன்மீகம் சொன்னாலே இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கிறாங்க, பார்க்குறாங்க. அது விதவிதமான தேடல் இருக்கா ஆன்மீகத்தில்? ஆமா கண்ணா, டிபெண்ட்ஸ். அவங்க பிலீஃப், அவங்க நம்பிக்கையை பொறுத்தது அது. சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கும், சில பேர் கடவுள் நம்பிக்கையே இருக்காது. சில பேர் கடவுள் நம்பிக்கை இருக்கும் ஆனா மத நம்பிக்கை இருக்காது, சமய வழிபாடு இருக்காது. அதே மாதிரி சில பேர் கடவுளை உருவமா கும்பிடுவாங்க, வடிவமா. சில பேர் அது இருக்காது. ஸோ அதனால இது பல விதமா இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட சர்ச்சை பொறுத்த வரைக்கும். பட் another one more reason why நான் இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேனாக்கன்னா, ஒரு ஏஐ பேஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி ஏஐ நிறைய விஷயத்த கொண்டு வரப்போகுதுன்ட்டு. அப்போ மனுஷனுக்கு அங்கே இடம் இல்லாத போது கடவுள் எங்கே அப்படின்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன் பாருங்க. அப்போ கடவுள் எங்கே அப்படின்ட்டு. அப்போ எனக்கு கிடைச்ச பதில் இட்ஸ் இன் யோர் மைண்ட் அப்படின்னாங்க. அப்படி ஷாக் ஆயிட்டேன் கண்ணா. இட்ஸ் த மைண்டா, அது கான்ஃப்ளிக்டா இல்லை அது கான்ஃபர்மேஷனா? அதாவது ட்ரூத்துக்கு கான்ஃப்ளிக்டா கன்ஃபர்மேஷனா நானே ஒரு சமயத்தில் ஜேம் ஆயிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் கண்ணா. இல்லாட்டி நம்மளை அந்த கரெக்டான வழிக்கு கொண்டு போவோம். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் கூட கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹை சான்ஸ். நிறைய பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. எல்லாரும் பேசுறோம், உங்களுடைய தேடல் எப்போ எப்படி ஆரம்பிச்சது? என்னோட தேடல் கண்ணா 15 வயசுல ஆரம்பிச்சது. ரொம்ப சேலஞ்சஸ், ரொம்ப பெயின் கண்ணா, ஸ்ட்ரகிள்ஸ், கோவமா இருந்தேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் கடவுளா இருக்குமா அப்படின்ட்டு. ஏன்னா நான் எல்லாத்தையும் ஃபேரா இருக்கும்னு நினைப்பேன் பாருங்க. எதுக்கு அப்பாவை எடுத்தாங்க, எது லைஃப் இப்படி மாறிச்சு நம்மளுக்குன்ட்டு. அதுக்கெல்லாம் ஒரு நிறைய கேள்வி எழுப்பினேன். வாய் காட் அப்படின்ட்டு. ஸோ அதனால அந்த டைம்லயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்னோட 15 வயசுலயே. கடவுள் எங்க, ஏன் லைஃப் இப்படி மாறிச்சு, எங்க ரோல் மாடல், எங்க அப்பா எங்க. இதுக்கு முன்னாள் எபிசோட்ல சொல்லியிருக்கீங்க, சற்று முன்பு கூட சொன்னீங்க, அப்பா இறந்தப்போ உங்களுக்கு வயசு 12 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் நீங்க கடவுள் தேடலையா? ஏன்னா நீங்க சொன்னப்போ 15 வயசுல தான் போனேன் தேடல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா இறந்த பிறகு உடனடியே உங்களுக்கு அந்த எண்ணம் வரலையா உங்களுக்கு? இல்ல கண்ணா, ஏன்னா அந்த ரியாலிட்டி செட் பண்ணணும்ல, அந்த மெச்சூரிட்டி எனக்கு இல்லை. ஸோ அட் 15 இயர்ஸ் அப்போதான் அதை ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆல்தோ 12 வயசுல நான் மலே ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டு அட் த டைம் நான் ஜாயின் பண்ண டைம்ல ஐம் த ஒன்லி நான் மலே. ஸோ அதனால கிளாஸஸ்லாம் நடக்கும்போது கூட, இஸ்லாமிக் கிளாஸஸ்லாம் நடக்கும்போது கூட ஐ ஜஸ்ட் ஜாயின் இன், ஐ லேர்ன் and all. ஸோ பட் திங் இஸ், அந்த சமயத்தில் என்னை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க, வற்புறுத்தினாங்க. மை கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் மதம் மாறுறதுக்கு எனக்கு பயத்தை உண்டாக்குனாங்க உள்ளுக்கு. அதாவது மதம் மாறலைன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அப்பவே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த 12 ஸ்டார்ட் தான், பட் எனக்கு அப்போ தெரியல அந்த கடவுளை பற்றி ரொம்ப. பட் கிளாஸஸ் ஜாயின் பண்ணனால ஓகே. ஆனால் என்னோட மதம் ஹிந்துயிசத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படி. ஸோ அது ஸ்டார்ட் ஸ்லோலி அது இது பண்ணிச்சு. ஆனால் அது ரியல் ஸ்டார்ட் 15 தான், அந்த ரியாலிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது. அண்ட் ஐ நோ சம்திங் இஸ் நாட் ரைட். நம்பிக்கைங்களை, அதாவது பிலீஃப் சிஸ்டம் யார் மேலேயும் நம்ம திணிக்க கூடாது, ரைட்? அண்ட் தென் ஃபியர் பேஸா இருக்கக்கூடாது. ஸோ இதுனா என்னது? அப்பதான் அந்த இன்டென்சிட்டி அந்த 15ல தான் அந்த ரியல் கொஸ்டினிங் ஸ்டார்டட் கண்ணா. 15 வயசுல உங்களோட அந்த தேடலுக்கான, கடவுளை தேடலுக்கான உண்மையான பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எப்படி இருந்தது அந்த தேடல், அதுக்குண்டான பயணம்? தேடலாம் என்ன கண்ணா, என்னோட ரோல்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்குது. சேலஞ்சஸ் எல்லாம்
ஸோ நிறைய கேள்வி வச்சிருந்தேன் கடவுளுக்கு கேட்கணும்ட்டு. அந்த கடவுளுக்கு வச்சிருந்தேன் கேள்விங்களாம் ஏன்னோ. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஏறிக்கிட்டே போச்சு. என்னோட நியூ ரோல்ஸ்லாம் வர வர என்னோட. ஸோ அதோட நான் ரிசர்ச்சராக வந்தேன்னா, ஸோ அந்த early 20s ரிசர்ச்சராக மாறிட்டு வரும்போது என்னோட கொஸ்டின்ஸ்லாம் வந்து டீப்பராக போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நிறைய கொஸ்டின்ஸ், டீப்பான கொஸ்டின்ஸ் வச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதாவது எல்லா மனிதர்கள்கிட்ட கேள்வி கேட்கறது சகஜமான ஒரு விஷயம். நீங்க கடவுளுக்கே கேள்வி, என்ன கேள்வி அது? நான் அந்த கேள்வியை ஒரு லெட்டரா கிரியேட் பண்ணேன் கண்ணா. ஓகே, நிறைய கேள்வி வச்சிருந்தேன். பட் என்னோட டாப் 9 கொஸ்டின் அந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. இன்னும் நானா கடவுளுக்கு எழுதுற மாதிரி டியர் காட் அப்படின்ட்டு. ஸோ என்னோட நம்பர் 1 கொஸ்டின் இஸ் ஹூ am I? ஏன் திங்ஸ் ஆர் நாட் ஃபேர்? ஏன் எதையுமே நம்ம கேரண்டி பண்ண முடியல லைஃப்ல? அண்ட் தென் ஏன் நல்லது கெட்டவங்களுக்கு நடக்குது? ஏன் கெட்ட விஷயம் நல்லவங்களுக்கு நடக்குது? அது மாதிரி நிறைய கேள்வி வச்சிருந்தேன் கண்ணா. ஸோ இந்த ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க. ஆனா ஆக்சுவல் கொஸ்டின் டு காட் இன்னும் கூட இது சும்மா டாப் 9 வச்சிருக்கேன். டாப் 9 மட்டும்தான். எஸ், அது இருக்கும் போல டாப் 90 வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ். கடவுள்கிட்ட எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு சொன்னீங்க. டாப் 9 தான் நம்ம பார்த்தோம்ல. ஆனா அதுக்கு கடவுள் பதில் கொடுத்தாரா? ஆமா கண்ணா, தியோரியாவும் ப்ராக்டிக்கலாகவும் எனக்கு பதில் வந்துச்சு. ஸோ என்னோட லைஃப் ஜேர்னி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு நிறைய பதில் கிடைச்சிச்சு. என் குருஸ் என் லைஃப்ல வந்தாங்க. ஸோ நிறைய விவரம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. என்னோட ஓன் ஸ்டடி அண்ட் சர்ச், ரைட், அது எல்லாம் ஒரு கிளாரிட்டி வந்துச்சு கண்ணா. ஸோ கோயிங் ஃபார்வர்ட், ஸோ அது வந்து எனக்கு பாருங்க 30-40 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ டைம் யாருக்கும் இப்போ இல்லை. ஸோ இந்த ஹோல் ப்ராசஸை மற்றவங்களுக்கு வந்து, அதாவது எஸ்பெஷலி இந்த யூத் இளைஞர்களுக்கெல்லாம் ஈஸியாக ஆக்கணும் கண்ணா. ஸோ அதனால தான் இதை நான் வந்து ஒரு சிலபஸாக கொண்டு வந்து இந்த பாட்காஸ்ட்லையும் அடுத்த பாட்காஸ்ட்லையும் ஷேர் பண்ண போகிறேன். ஆக மக்களை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், இது வந்து சாதாரண வழக்கமான நிகழ்ச்சி அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இந்த திசை அப்படின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் எந்த திசைக்கு போனாலும் உங்களுக்கு பயனான பல விஷயங்கள் இருக்கிற மாதிரி தான் நத்தின் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த டாபிக் அதி முக்கியமான தலைப்பு. கடவுள் எங்கே, நம்மக்கிட்டையா வெளியா, இப்படி நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இந்த கடவுளை தேடக்கூடிய இந்த பயணத்துல ஏதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது ரூல்ஸ் எதுவும் இருக்கு? ஆமா கண்ணா, நான் வந்து 2 சிம்பிள் பிரின்சிபல்ஸ், ரூல்ஸ் கிடையாது, பிரின்சிபல்ஸா கொண்டு வரேன். ஓகே, ஸோ டயக்ராம்ல பாருங்க, நான் காட்டியிருக்கேன் பாருங்க. த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், எம்டி த கிளாஸ், ரைட். இப்போ அந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லா இருந்தா எப்படி எக்ஸ்ட்ராவை ஊற்ற முடியும்? தண்ணி முடியாதுல்ல, அந்த தண்ணியை வெளியாக்கணும்ல. அப்போ தானே புது விஷயத்தை நம்ம கற்றுக்க முடியும், புது மாறுதல் நம்ம லைஃப்ல. அதே மாதிரி செஞ்சுட்டு அதே தண்ணியிலே நம்ம கிளாஸ்ல உட்காந்துருந்தா எப்படி புது விஷயம் உள்ள வரப்போகுது? ஸோ அது வந்து மொதல் பிரின்சிபல் கண்ணா, எம்டி த கிளாஸ் ஃபர்ஸ்ட், ரைட். இது மாதிரி செய்யும்போது என்ன நடக்குன்னா, ஏற்கனவே நம்ம வச்சிருந்த அசம்ஷன்ஸ், நம்மளோட பயஸ் எல்லாம் வெளியாகும். இப்போ புது விஷயம் உள்ள வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து மூவ், அதுவும் நான் டயக்ராம்ல காட்டியிருக்கேன். அடுத்த விஷயம் மூவ் ஃப்ரம் known to unknown. ஸோ இதில் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன் பாருங்க. ஒரு மேப், இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா, ஒரு ஃப்ரம் பாயிண்ட் A to பாயிண்ட் B நம்ம போகிறோம்னாக்க எப்படி போவோம்? ஸோ வி ஸ்டார்ட் ஃப்ரம் சம்திங் தட் வி நோ. ஓ, இந்த பக்கத்தில் இருக்க பெட்ரோல் ஸ்டேஷனா, ஓகே, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது எங்க போகுது இந்த மேப், அடுத்தது எங்க போகுது. ஸோ யூ கேனாட் ஸ்ட்ரெயிட் அவே ரீச், ரைட், ஸ்டெப் பை, அதாவது ஃப்ரம் மூவிங் ஃப்ரம் known to unknown, தெரிஞ்சதை போயிட்டு அப்புறம் தெரியாததை காம்ப்ளெக்ஸ் இப்படி போகணும், ரைட். அப்புறம் கடைசியில் போய் நம்ம சேர்ந்துருவோம், ரைட். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே தெரியும்னாக்க அது முடியாதுல்ல. ஸோ இதான் 2 பிரின்சிபல்ஸ் கண்ணா. இந்த கடவுளை அணுகக்கூடிய இந்த பயணத்துல, தேடக்கூடிய இந்த பயணத்துல அது சரியான அந்த ப்ராசஸ் தான் என்ன நடத்தின அப்படின்னா? ஸோ கண்ணா, கடவுளா இருக்கட்டும் இல்லை வேற எதை பேர் வேணா நம்ம கொடுக்கலாம், ஓகே. பட் அதை நம்ம தேடி போகும்போது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த விஷயம் புரிஞ்சிடாது, ஆமா இல்லையா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஸ்க்ரீனில் ஒரு டயக்ராம் கட்டிருக்கேன் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, 5 blind men and the elephant. ஓகே, ஸோ கண்ணு தெரியாதவங்ககிட்ட போய் அந்த எலிஃபண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், அவங்க எந்த இடத்த தோடுறாங்களோ அதை பற்றி தான் அவங்க சொல்ல முடியும், இல்லை? ஏன்னா அவங்கள பார்க்க முடியாது, ஸோ அவங்க விவரிக்க முடியும், டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ காதை தோடுறவங்க சொல்லுவாங்க அகலமாக இருக்குது, பெருசாக இருக்குன்னுவாங்க. வாழை தோடுறவங்க நீட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பாடியை தோடுறவங்க கட்டை மாதிரி பெரிய இதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. காலை தொடுறவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. தும்பிக்கையை தொடுறவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, டியூப் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த இடத்த மட்டும் தொட்டு அந்த இடத்த மட்டும் அவங்க டிஸ்கிரைப் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ விஷயம் தான். ஆமா, ஓகே. ஸோ
இதுதான் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு கண்ணா. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எவ்வளவு தெரியுமோ அவ்வளோட தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல எவ்வளோ கான்ஃபிளிக்ட் வருது, எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ராங் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஏன்னா கம்ப்ளீட்டா தெரியாதனால, ரைட்? ஸோ எனக்கு தான் தெரியும் நீ சொல்றது தப்பு. அது வந்து ஆன்மீகத்தில் நான் ரொம்ப பார்க்குறேன் அது நடக்கிறது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சாக எடுத்து முழு விஷயத்தையும் கற்றுக்கிட்டாங்கனாக்க கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது ஹார்மனி எப்படி கிரியேட் பண்ணும், ரைட்? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து இட்ஸ் வெரி நைஸ் ஃபார் தட் கண்ணா. நம்ம ஸ்பிரிச்சுவலிட்டி நம்ம சொல்றோம், அது ஆன்மீகம், ஓகே, அது சொல்றீங்க. ஆனா அது ஏன் அது வந்து மதமா அந்த மாதிரி விஷயமா நம்ம பார்க்க கூடாதா? என்ன அது வித்தியாசம் இதுல? இப்ப நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நம்ம தேடுறது வந்து படிப்பேன். அதே மாதிரி கடவுளை தேடும் போது நம்ம வந்து சமய வழிபாடு எடுக்கிறோம். ஸோ ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி 2 different things. நான் பார்க்கறது அப்படிதான். ஓகே, அது ஒன் மோர் திங் கண்ணா. நான் பார்க்கறது என்னக்க ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ், அதாவது ஆன்மீக தேடுறவங்களும் ரிலீஜியஸ் ப்ராக்டிஷனர்ஸ், அதாவது சமய வழிபாடு இருக்கவங்களும் வித்தியாசம் நான் பார்க்குறேன் கண்ணா. ஏன்னா சமயத்தில் சமய வழிபாடு இருக்கும் அவங்களுக்கு, ஆனால் அவங்க சில நல்ல விஷயம் செய்ய மாட்டாங்க, ரைட்? ஸோ அதில் ஆன்மீகத்தை தேடுறவங்க அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. சமயத்தில் நம்ம ரொம்ப ரிலீஜியஸாக போனாக்க அது பிளைண்ட் ஃபேத்தாக கூட இருக்கலாம், இல்லை ராங் ஃபேத்தாக கூட, ராங் அண்டர்ஸ்டாண்டிங் கூட. ஸோ you can see அது வந்து ஹார்மனி சமயத்தில் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ பியூர் ரிலிஜியஸ் வித்வுட் த ஸ்பிரிச்சுவல் ஆல்சோ கேன் காஸ் அ பிட் ஆஃப் அ ப்ராப்ளம் கண்ணா. ஏன்னா அந்த ரிலிஜியஸ் பர்சன் ஆல்சோ தப்பு பண்ணுறாங்க, ஆனால் ஸ்பிரிச்சுவல் இருக்கவங்க வந்து அதை கொஞ்சம் யோசிச்சு உள்ளுக்கு செல்ஃப் அவேராக இருந்து அவங்க செய்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அது டிஃப்ரென்ஸ் தெரியுது கண்ணா. அதாவது ஸ்பிரிச்சுவலிட்டியும் அந்த ரிலிஜனும் கோல் வந்து ஸ்பிரிச்சுவல் தான், அந்த வெறும் ரிலிஜியஸில் இருக்கிறது வந்து, அதாவது சமய வழிபாடு இருக்கிறது வந்து நாட் இனஃப். இன்னைய காலகட்டத்துக்கு வருவோமே, உண்மையிலே இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த சர்ச்னு சொல்லுவாங்க, இந்த ஆன்மீக தேடல் ரொம்ப அவசியமா இருக்கணும், அவசியம் நினைக்கிறீங்களா? ஆமா கண்ணா. ஓகே, நான் பல எபிசோட்ல பேசியிருக்கிறேன், ஈவன் திசி லெவலில் கூட சொல்லியிருக்கிறேன். ஓகே, நமக்கு நிறைய தேடல் இருக்கு லைஃப்ல, ஏன்னோ நம்ம பர்சூட், நம்ம கோல்ஸ் நிறைய இருக்கு லைஃப்ல. இது வேணும், அது வேணும், அது வேணும்ட்டு. ஆனா நம்ம வந்து வாய்ன்னு கேட்கும் போது why you want that அப்படின்னு நம்ம கேட்டுட்டே போனோம்னா அல்டிமேட்லி அது வந்து எங்க நிக்குதுன்னா பீஸ் அண்ட் ஃப்ரீடம், அதாவது மனசாந்தியும் ஃப்ரீடம். ஐ டோன்ட் வாண்ட் பி கண்ட்ரோல். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் வந்து அதில் பீஸாக இருக்கலான்ட்டு. ஸோ கேன் யூ இமேஜின் கண்ணா, ஆன்மீக வழிபாடு எடுக்கிறவங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்லி பீஸ் அண்ட் ஃப்ரீடம் வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ அவங்க தேடி போனது, ஆனால் அந்த பீஸ் அண்ட் ஃப்ரீடம் அதுதானே ரொம்ப முக்கியம் இல்லை? ஆன்மீக வலிமை ஒருத்தவங்களுக்கு இருக்கும் போது அவங்க எதை தேடி போறாங்களோ அவங்க ஈஸியா அதை அவங்க அடைய முடியும் உள்ளுக்கு. ஏன்னா உள்ள காமா இருக்கனால அதுங்க ஈஸியா அவங்க தேடி, அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்ல வந்து ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கும், கைட் இருக்கும். ஸோ ஈஸியா ஃபார் தெம் டு சர்ச், ரைட்? அண்ட் எவ்ரி டே தி பிகம் அ பெட்டர் பர்சன். ஸோ நல்ல குவாலிட்டிஸ், நல்ல தன்மைங்க அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்குவாங்க தனக்குள்ளார, லைக் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆல் தட். இன்னும் அதே சமயம் கெட்ட குவாலிட்டிஸ் இன்னும் அதெல்லாம் அவங்களை விட்டு விலகி போகும், லைக் ஃபியர் ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? அதனால கண்ணா இந்த ஆன்மீக தேடல் வந்து எல்லாருக்கும் இருக்கணும், பிகாஸ் இட் மேக்ஸ் அ லைஃப் கம்ப்ளீட். அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் சொல்றது வெளியே எங்கேயும் இல்லை கண்ணா, நம்மளுக்குள்ளாரே இருக்கு. அதுதான் அவங்க சொல்லுவாங்க செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை உணர்றதுன்னு சொல்லுவாங்க, ரைட்? சற்று முன்பு நீங்க சொல்லியிருந்தீங்க, அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது தன்னை உணர்ந்துட்டாலே அது வந்து சரியாயிரும் சொல்லியிருந்தீங்க. இந்த பயணம், இந்த தேடல், இந்த ஆன்மீக பயணம், ஆன்மீக தேடல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்லை வந்து வேற வேற மாதிரியா இருக்குமா அந்த தேடல்? வேற வேற மாதிரி தான் இருக்கா இருக்கும். ஏன்னா அதாவது பயணம் வேற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்கு இருக்க விஷயம் அதே தான். உள்ளுக்கு இருக்க அந்த செல்ஃப் அந்த கான்சியஸ்னஸ் சொல்றாங்களே, எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் தான், எல்லாருக்கும் சேம் தான், ரைட்? பட் அது மேனிஃபெஸ்ட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். அப்ப இந்த பயணம் மாறுது. ஓகே, இது எங்கேன்னு பார்த்தோம்னாக்க இஸ் அவர் கார்மிக் ஜெர்னி, ரைட்? ஸோ பூர்வீக ஜென்ம கர்மாவை கூட இருக்கலாம், இன்னும் அது நம்ம படிக்க புரிய ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ நம்ம அந்த வாசனாஸ், அந்த குணாஸ் சொல்றாங்களே, அந்த டிசையர்ஸ் அதெல்லாம் மாறுபடும், அவங்க ஜேர்னியும் மாறும். அதனால உள்ளுக்கு இருக்க விஷயம் சேமா இருந்தாலும் அது வெளியே மேனிஃபெஸ்ட் பண்ற விதம் வேற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். மனிதர்கள் வந்து வேற வேற மாதிரி இருந்தாலும், ஆனா அவங்க தேடல் வேற வேற மாதிரி இருந்தாலும் அதனுடைய நோக்கம் ஒண்ணுதான் இல்லையா? இப்போ காலகட்டத்துக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் தேவைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தேவை ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் ஞானியா பிறக்கிறது இல்லை. ஸோ அதனால அந்த தேடல் உருவாகி அதுக்கு நம்ம பதில் கொடுத்து நம்ம லைஃப்பை கரெக்டாக அமைச்சிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்டடீஸ், அந்த குருஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்னோட லைஃப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பதில் எனக்கு கிடைக்க தான் என் லைஃப் அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே ப்ரோக்ரஸ், வளர்ச்சி வந்துச்சு என்னோட லைஃப்ல. ஸோ அது ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஆக இந்த திசையை பொறுத்த வரைக்கும் இது வந்து வந்தோம் பேசணும் அப்படின்ட்டு கிடையாது ரத்தின். இது நீங்க பார்த்த, நீங்க அனுபவிச்ச, நீங்க வந்து கோ த்ரூ பண்ண வழிகள், நீங்க பார்த்து வந்த அந்த பாதையை தான் இது மக்கள்கிட்ட இருந்து ஷேர் பண்றீங்க. இதுல நன்மை இருக்குன்னு நினைச்சுதான் நீங்க ஷேர் பண்றீங்க. நிச்சயமா இந்த திசையில இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய மக்களும் இதுல இருந்து நிறைய நன்மைகள் இருக்கு. அவங்க ஒன்னே ஒன்று செய்யணும், மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்,
மற்றவங்க கிட்ட சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்க்க சொல்லணும். எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாமா உங்ககிட்ட? கண்டிப்பா கண்ணா. ஓகே, ஏன்னா இந்த எபிசோட்ல வந்து எப்படி என் தேடல் ஸ்டார்ட் பண்ணுச்சு, என்ன என்னோட கேள்விகள்லாம் அப்படின்ட்டு இன்னும் ஸோ அதுக்கு பதில் இருக்கு, ரைட்? ஸோ அடுத்த எபிசோட்ல முழு விவரத்தோட நான் என்ன கத்துக்கிட்டனோ இந்த 40 over yearsல இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு சிலபஸை கிரியேட் பண்ணி நான் போடுறேன். ஸோ அதையும் ப்ராபப்ளி அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏன்னா இதெல்லாம் என்னோட சிலபஸ் இல்லை கண்ணா, இதெல்லாம் நான் படிச்சது 40 years என் குருன்ட்டு இருந்து எனக்கு கிடைச்சது, ரைட்? நான் ரொம்ப நோட்ஸ் எடுப்பேன் கண்ணா. நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப ஆர்கனைஸ் ரிசர்ச்சர். எல்லாம் நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ் எல்லாம் திருப்பி புரட்டி எடுத்து இன்னும் இந்த ஸ்லைட்ஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த எபிசோட்ல நிறைய விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் கண்ணா. நான் ஷேர் பண்ணுவேன். அடுத்த எபிசோட் பொம்பாஸ்டிக்கா இருக்கும்போது உங்களுக்காக நிறைய விஷயங்கள் இந்த திசையில காத்துக்கிட்டே இருக்கு. தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் வந்து இது வந்து இதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இங்க அவ்வளோ பொக்கிஷங்கள் காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ஃபேவரட் ஷோ திசை. நான் கண்ணாசி மாதிரி. நான் கலா. வணக்கம். நன்றி.